வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் திமுகவின் தலைவரான முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கு பதிலாக துணை முதல்வர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் ஆளுநர் அவர்கள். ஸோ என்ன காரணத்துக்காக திமுகவின் தலைவரான முதல்வர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸோ இதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவோட தொடர்ச்சியாக நம்ம பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் திமுகவின் தலைவரான முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன காரணம் அப்படின்னா, அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. என்ன ரகசிய தகவல் அப்படின்னா, 250 கோடிக்கும் மேலே இந்த கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா கருப்பு பணம் இருப்பதாக அமலாக்கத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நண்பகல், அதாவது பார்த்திங்கன்னா நள்ளிரவில் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தாங்க. இந்த அதிரடியான சோதனையில் 250 கோடிக்கும் மேலே கருப்பு பணங்கள் சிக்கியிருக்கு. இந்த 250 கோடியும் எங்கிருந்து வந்தது? உங்கள் சேலரியில், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானத்திற்கு அதிகமான பணம் இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, யாருடைய பணம் அப்படின்ற அமலாக்கத்துறை கேள்வி மேலே கேள்வி கேட்க முதல்வர் ஸ்டாலினிடம் அவரிடம் பதிலே கிடையாது. இதனால் திமுகவின் தலைவரான முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தகவல் ஆளுநர் அவர்களுக்கு RN ரவிக்கு போயிருந்தது. இதை பார்த்திங்கன்னா கருத்தில் கொண்டு திமுகவின் வளர்ச்சியை மேற்கொண்டு திமுகவின் துணை முதல்வராக அவருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் உதயநிதி அவர்களை துணை முதல்வராக அறிவித்திருக்கிறது சற்று முன்பு. இதனால் தான் திமுகவின் பல்வேறு திமுக பிரமுகர்கள், அதாவது திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்கும் நிலையில் அந்த வரிசையில் இப்போது முதல்வரே சிக்கியிருக்கிறார். இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவிற்கு. இந்த திமுகவின் பேரழிவிற்கு காரணம் பாஜக தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் அவர்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறார்கள். இவர்கள் பண்ணுவது சரியில்லை, பாஜக பண்ணுவதுதான் சரி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. துணை முதல்வராக அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.